Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜரின் லாரா அத்தியாயம் 2. ஜப்பானிய ஃபைனான்சியர்கள் மொத்தம் 4 பேர் வந்திருந்தார்கள். குள்ளமான தோற்றம், மரியாதையான நடத்தை, ஜப்பானிய மன்னர்களின் பட்டாக்கத்தியைப் போல் கூர்மையான அறிவு. நியூயார்க் 6வது அவென்யூவில் இருந்த கேமரன் சென்டர் என்னும் அலுவலகத்தில் சந்திப்பு நடைபெற்றது. லாரா திட்டமிட்டிருக்கும் ஹோட்டல் காம்ப்ளெக்ஸில் $100 கோடி முதலீடு செய்வதற்காக அவர்கள் வந்திருந்தார்கள். விஸ்தாரமான கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வந்ததும் ஒவ்வொருவரும் தாங்கள் கொண்டு வந்திருந்த பரிசுகளை லாராவிடம் கொடுத்து வணக்கம் சொன்னார்கள். லாரா நன்றி கூறி பதிலுக்கு தானும் பரிசுகள் வழங்கினாள். பரிசுகள் சாதாரண மணிலா அல்லது பழுப்பு காகிதத்தில் சுற்றப்பட்டிருந்தன. அது லாரா தன் செக்ரட்டரிக்கு இட்டிருந்த கட்டளை. ஜப்பானியர்களுக்கு வெள்ளை நிறம் மரணத்தை குறிக்கும் என்பதும் கண்ணை உறுத்தும் வண்ணங்கள் அவர்களுக்கு பிடிக்காது என்பதும் லாராவுக்கு தெரியும். லாரா திட்டமிட்டு இருந்தபடியே அந்த ஜப்பானியர்கள் இன்னும் தூக்க கலக்கம் அகலாமல் இருந்தார்கள். லாராவின் உதவி பெண் ட்ரிஷியா லாரா சொல்லியிருந்தபடி அவர்களுக்கு டீயும் லாராவுக்கு காஃபியும் கொண்டு வந்து வழங்கினாள். காஃபியாக இருந்தால் தேவலை என்று வந்திருந்தவர்களுக்கு தோன்றியது. மரியாதையை முன்னிட்டு மறுப்பு சொல்லாமலே டீயை அருந்தினார்கள். கோப்பைகள் காலியானவுடன் ட்ரிஷா மறுபடியும் டீயை நிரப்பினாள். அதுவும் லாரா முன்னதாகவே சொல்லியிருந்தது தான். லாராவின் இணை நிர்வாகியான கெலா உள்ளே வந்தார். 50 வயது இருக்கும் சோனி மனிதர். தலை கலைந்து உடைகள் கசங்கி இருந்தன. அப்போதுதான் படுக்கையில் இருந்து எழுந்து வந்தவர் மாதிரி எப்போதும் காட்சியளிப்பார் அவர். வந்திருந்தவர்களுக்கு அவரை அறிமுகம் செய்து வைத்தாள் லாரா. முதலீடு சம்பந்தமான விவரங்களை அவர்களுக்கு வழங்கினாள் கெலர். பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஜென்டில்மேன் என்றாள் லாரா. இந்த ஹோட்டல் காம்ப்ளெக்ஸ்க்கான முதல் ஏற்பாடுகள் முடிந்துவிட்டன. விருந்தாளிகளுக்காக 720 பகுதிகள் இருக்கும். பொதுவான இடம் 30,000 சதுர அடி. 1000 கார்களை நிறுத்துவதற்காக இடவசதி செய்திருக்கிறோம். லாராவின் குரல் சுறுசுறுப்புடன் இயங்கியது. அவ்வளவு அந்த ஜப்பானியர்கள் தங்கள் தூக்க கலக்கத்தை விரட்டி அடிக்க படாத பாடுபட்டார்கள். 12 மணி நேர விமான பயணத்துக்கு பிறகு நேற்றிரவு தான் வந்திருந்தார்கள். எனவே ஜெட்லாக் என்னும் பகலிரவு குழப்பத்திலிருந்து இன்னும் விடுபடவில்லை. 2 மணி நேரத்தில் பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது. முழுக்க வெற்றிகரமாக. அது லாரா எதிர்பார்த்தது தான். $50,000 கடன் வாங்குவதை காட்டிலும் $100 கோடி முதலீடு செய்யும்படி பண்ணுவது சுலபமான காரியம் என்பதை அவள் அனுபவபூர்வமாக எப்போதோ அறிந்திருந்தாள். ஜப்பானியர்கள் புறப்பட்டு சென்றதும் லாராவின் பொது தொடர்பு அதிகாரியான ஜெர்ரி வந்தான். ஹாலிவுட்டில் விளம்பர நிர்வாகியாக இருந்த அனுபவம் பெற்றவர். அன்று காலை டிவியில் லாரா கொடுத்த பேட்டி பிரமாதமாக அமைந்திருந்தது என்று கூறிவிட்டு ஏகப்பட்ட பேர் டெலிஃபோனில் கூப்பிட்டு பாராட்டினார்கள் என்று தெரிவித்தான். பிறகு என்னென்ன பிரபலமான பத்திரிகைகளில் அவளை பற்றிய கட்டுரையோ அட்டைப்படமோ வந்திருக்கிறது என்பதை விவரித்தான். லாரா தன் மேஜையை நோக்கி நடந்தபடி பரவாயில்லை என்று மட்டும் சொன்னான். ஃபார்ச்சூன் 5 பத்திரிகையிலிருந்து பேட்டிக்காக இன்று மாலை வருகிறார்கள் என்றான் ஜெரி. இல்லை, அதை மாற்றிவிட்டேன். ஜெரிக்கு அதிசயம். ஏன்? அந்த பத்திரிகை நிருபரை இன்று என்னுடன் பகல் உணவுக்கு வரும்படி சொல்லியிருக்கிறேன். ஆமாம், அவர்களை கொஞ்சம் சரிப்படுத்த வேண்டியதுதான். இன்டர்காம் பட்டனை அழுத்தி கேத்தி நீ வரலாம் என்றான். எஸ் மேடம் என்று பதில் வந்தது. நீங்கள் போகலாம் ஜெரி என்று விடை கொடுத்தாள் லாரா. நீங்களும் உங்கள் ஆட்களும் லாரா டவர்ஸ் பற்றியே முழு கவனம் செலுத்த வேண்டும். என செலுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் மேடம். போதாது, இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும். லாரா டவர்ஸ் பற்றிய கட்டுரை ஒவ்வொரு தினசரியிலும் ஒவ்வொரு பத்திரிகையிலும் வர வேண்டும். உலகத்திலே உயரமான கட்டிடமாக இருக்கப் போகிறது அது. ஆமாம், உலகத்திலேயே யாரை பார்த்தாலும் அதை பற்றியே பேச வேண்டும். கட்டி முடிக்கப்பட்டதும் நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு ஜனங்கள் வந்து கடைக்கு இடம் வேண்டும் என்றும் குடியிருக்க அப்பார்ட்மெண்ட் வேண்டும் என்றும் நம்மை கெஞ்ச வேண்டும். புரிகிறதா? சரி மேடம். அவன் புறப்பட்டு சென்றதும் லாராவின் அலுவலக செக்ரட்டரியான கேத்தி வந்தாள். 30 வயதுள்ள நீக்ரோ பெண். கச்சிதமாக உடையுடுத்தி பழிச்சென்றிருந்தாள். அந்த பத்திரிகை நிருபரை சாப்பிட கூட்டியிருக்கிறோமே, அவருக்கு என்னென்ன பிடிக்கும் என்பதை விசாரித்து வைத்துக் கொண்டாயா? தெரிந்து கொண்டேன் மேடம். நன்றாக ருசித்து சாப்பிடுகிறவராம் அவர் என்று கூறிய கேத்தி என்னென்ன உணவுகளை பிரத்யேகமாக ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்தாள். நல்லது, என்னுடைய பிரைவேட் டைனிங் அறையில் நாங்கள் சாப்பிடும்படி ஏற்பாடு செய். அந்த பேட்டி அதிக நேரம் போய்விடாதபடி பார்த்துக்கொள்ள வேண்டும் மேடம். ஏனென்றால் மெட்ரோபாலிட்டன் பேங்குகளுடன் உங்களுக்கு 2:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கிறது. அதை 3 மணிக்கு மாற்று. அவர்கள் இங்கே வரும்படி ஏற்பாடு பண்ணு. கேத்தி அதை குறித்து கொண்டால், உங்களுக்கு வந்திருக்கும் கடிதங்களை பற்றி சொல்லட்டுமா மேடம்? சொல்லு. குழந்தைகளுக்கான ஃபவுண்டேஷன் உங்களை சிறப்பு விருந்தினராக வரும்படி அழைத்திருக்கிறது. 28ஆம் தேதி.
வேண்டாம், நான் மிகவும் சந்தோஷப்பட்டதாக எழுதி நன்கொடை செக் அனுப்பிவிடு. செவ்வாய்க்கிழமை என்று டுல்சாவில் ஒரு மீட்டிங் ரத்து செய்துவிட. மேன்ஹாட்டன் மகளிர் சங்கம் உங்களை விருதுக்கு கூப்பிட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை. வேண்டாம், நன்கொடைக்காகத்தான் கூப்பிடுகிறார்கள் என்று தெரிஞ்சினால் தொன்னால் செக் அனுப்பு. நீங்கள் விருந்துக்கு வந்து சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் என்று அறிவியக்க கூட்டமைப்பு அழைத்திருக்கிறது 4ஆம் தேதி. அதுக்கு என்ன பண்ணலாம் என்று யோசனை பயவை. உடற்பயிற்சியாளர் கழகத்தில் நன்கொடை திரட்டு வருவதற்காக ஒரு கூட்டம் நடத்துகிறதாம். சிறப்பு விருந்தினராக நீங்கள் வர வேண்டும் என்று கூப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் அதே தேதியில் நீங்கள் சான் பிரான்சிஸ்கோவில் இருக்க வேண்டும். சரி, இவர்களுக்கும் நன்கொடை செக் அனுப்பிவிடு. சர்ஃப் தம்பதி அடுத்த சனிக்கிழமை ஒரு டின்னர் பார்ட்டி வைத்திருக்கிறார்கள். போனால் நன்றாக இருக்கும், பார்க்கலாம் என்றாள் லாரா. கிறிஸ்டியன் சர்ஃபும் அவர் மனைவி டெப்ராவும் நல்ல நண்பர்கள். அவர்களை பார்ப்பது லாராவுக்கு பிடித்தமான விஷயம். அன்றைய நிகழ்ச்சிகளை பார்வையிட்டால் தான் லாரா. கேத்தி, என்னை பார்த்தால் எவ்வளோ பேர் தெரிகிறது? என்ன மேடம்? என்னை நன்றாக பார், எவ்வளோ பேர் தெரிகிறேன்? நீங்கள் ஒருத்தி தான் மேடம்? ஆமாம், இருப்பது நான் ஒருத்தி தான். இன்று ஒரே நாளில் 2:30 மணிக்கு மெட்ரோபாலிட்டன் பேங்கர்ஸ், 4 மணிக்கு வட்டார கமிஷன், 5 மணிக்கு மேயர், 6:15 ஆர்கிடெக்ட்கள், 6:30 மணிக்கு ஹவுசிங் கமிஷன், 7:30 காக்டெயில் பார்ட்டி, 8 மணிக்கு என் பிறந்தநாள் பார்ட்டி. இவ்வளவு நான் என் ஒருத்தியால் சமாளிக்க முடியுமா? அடுத்த தடவை எனக்காக நிகழ்ச்சிகள் தயாரிக்கும் மூளையை உபயோகிக்கப்பார். சாரி மேடம், நீங்கள் சொன்னபடி நான் சொல்வதெல்லாம் நீ உன் மூளையை உபயோகித்து வேலை செய்ய வேண்டும் என்பதுதான். என்னை சுற்றி மக்குகள் இருப்பது எனக்கு பிடிக்காது. ஆர்கிடெக்டுகள், ஹவுசிங் கமிஷன் இரண்டையும் வேறு நேரத்துக்கு மாற்றியமை. சரி மேடம் என்றாள் கேத்தி கொஞ்சம் ரோஷத்துடன். குழந்தை எப்படி இருக்கிறது? அந்த கேள்வி கேத்தியை ஆச்சரியப்படுத்தியது. டேவிட்டை கேட்கிறீர்களா? நன்றாக இருக்கிறான் பையன், ஃபைன். இப்போ நன்றாக வளர்ந்துருப்பானே? 2 வயசாகிறது மேடம். எந்த ஸ்கூலில் சேர்ப்பது என்று ஏதாவது யோசனை பண்ணி வைத்திருக்கிறாயா? இன்னும் இல்லை. அதற்குள்ளேயே அப்படி என்ன அதை தப்பு? நியூயார்க்கில் குழந்தையை நல்ல ஸ்கூலில் சேர்க்க வேண்டும் என்றால் குழந்தை பிறப்பதற்கு முன்பே யோசனை செய்ய ஆரம்பிக்கணும். மேஜை மீது இருந்த சின்ன நோட்டில் குறித்து வைத்து கொண்டாள் லாரா. டால்டன் ஸ்கூல் பிரின்சிபால் எனக்கு தெரியும். டேவிடின் பெயரை பதிவு செய்து வைத்துக் கொள்ளும்படி சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். லாரா அதை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. சரி, நீ போகலாம். கேத்தி வெளியேறினாள். தன் எஜமானி அம்மாளை நேசிப்பதா வெறுப்பதா என்று அவளுக்கு தெரியவில்லை. லாரா என்டர்பிரைஸின் நிறுவனத்தில் அவள் வேலைக்கு சேர்ந்தபோது பல பேர் அவளை பயமுறுத்தினார்கள். அந்த பம்பளா ஒரு இரும்பு பட்டாம்பூச்சி, காலு சக்கரம் கட்டி கொண்டிருக்கிற பிசாசு என்கிறார்கள் என்றால் லாராவில் செக்ரட்டரி இருப்பவர்கள் எத்தனை நாள் வேலை செய்தோம் என்று கேலண்டரை பார்ப்பதில்லை, கடியாரத்தை தான் பார்ப்பார்கள் என்றார். முதன் முறை லாரா அவளை பேட்டி கண்டது கேத்திக்கு நன்றாய் நினைவிருந்தது. 1/2 டஜன் பத்திரிகைகளில் அவள் லாராவின் புகைப்படங்களை பார்த்திருக்கிறாள். ஆனால் அதையெல்லாம் தூக்கி அடிக்கிற மாதிரி இருந்தால் நேரில் பார்த்தபோது என்ன அசத்தலான அழகு! கேத்தியை பற்றிய விவரங்களை லாரா தெரிந்து வைத்திருந்தாள். நிமிர்ந்து பார்த்து உக்கா கேத்தி என்றாள். அவளிடமிருந்து ஒரு சுறுசுறுப்பு அலை புறப்பட்டு சுற்றுப்புற சூழ்நிலைகளை எல்லாம் வியாபிப்பது போல் இருந்தது கேத்திக்கு. என்னுடைய 2 செக்ரட்டரிகள் போய்விட்டார்கள். எல்லாம் ஒரே கந்தல் கூலமாக இருக்கிறது. இங்கே அவசரம், நெருக்கடி என்றால் உன்னால் சமாளிக்க முடியுமா? முடியும் என்று தான் நினைக்கிறேன்லாம் வேண்டாம். முடியுமா முடியாதா? இந்த வேலையை வேண்டாம் என்று அந்த நிமிடம் கேத்திக்கு தோன்றியது. இருந்தால் முடியும் மேடம் என்றாள். நல்லது, ஒரு வாரத்துக்கு நீ எப்படி வேலை செய்கிறான் என்று பார்க்கிறேன். இங்கே லாரா என்டர்பிரைசஸ் செய்யும் வேலையை பற்றியோ என்னை பற்றியோ வெளியே மூச்சு விட மாட்டேன் என்று நீ எழுதி கையெழுத்து போட்டு தர வேண்டும். அதாவது பேட்டி, புத்தகம் முதலிய சமாச்சாரம் எதுவும் வைத்துக் கொள்ளக்கூடாது. இங்கே நடப்பது அத்தனை அந்தரங்கமானவை. புரிகிறதா? புரிகிறது. ஆல் ரைட். இப்படித்தான் கேத்தியின் வேலை ஆரம்பமாயிற்று. 5 வருடங்களுக்கு பிறகு இந்த காலத்தில் எஜமானி அம்மாளை கேத்தி வெறுத்திருக்கிறாள், நேசித்திருக்கிறாள், வியந்திருக்கிறாள், சபித்திருக்கிறாள். ஆரம்பத்தில் ஒரு நாள் அவள் கணவன் இந்த மாளை பற்றி என்னென்னவோ சொல்கிறார்களே, எப்படி இருக்கா என்று கேட்டாள். கஷ்டமான கேள்வி. வித்தியாசமான பெண், பார்த்ததும் மயக்கம் போட்டு விடுகிற மாதிரி அழகு. எனக்கு தெரிந்து இந்த மாதிரி உழைக்கிறவர் யாருமே இல்லை. எப்போதுதான் தூங்குவாளோ கடவுளுக்கே வெளிச்சம். எந்த வேலைக்கும் அப்பளுக்கு சொல்ல முடியாதபடி கனகச்சிதமாக இருக்க வேண்டும். அவள் கீழே வேலை செய்கிறவர்கள் செத்தார்கள். அவள் அலாதியான மேதை. சில சமயம் அற்புதமாக இருப்பாள், சில சமயம் பஞ்சம் இருக்கிற மாதிரி இருப்பாள், சில சமயம் நம்பவே முடியாத அளவுக்கு தாராளமாக இருப்பாள். கேத்தியின் கணவன் புன்னகை செய்து, மொத்தத்தில் ஒரு பெண் என்கிறாய் என்றான். கேத்தி புன்னகை செய்யவில்லை. அவனை ஏறிட்டு பார்த்து, அவள் எப்படிப்பட்டவள் என்று எனக்கு புரியவில்லை. ஒரு சமயம் பயமாக கூட இருக்கிறது. சேச்சா, ரொம்ப தான் ஓவராக சொல்கிறேன். இல்லை, நிஜமாக தான் சொல்கிறேன். யாராவது அவளுக்கு குறுக்கே நின்றால் கொலையோடு செய்வாள் என்றாள் கேத்தி. வெளிநாட்டு கால்களையும் ஃபேக்ஸ்களையும் கவனித்தானதும் பஸ்ஸரை அழுத்தி சார்லியை வர சொன்னாள் லாரா. நிறுவனத்தின் கணக்கு வழக்குகள் அவனுடைய பொறுப்பில் இருந்தன. ஒரு நிமிடத்துக்கெல்லாம் சார்லி வந்தான். என்னவிடம்?
நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு நீ கொடுத்திருக்கும் பேட்டியை படித்தேன் என்றாள் லாரா. அவன் முகம் பிரகாசமேற்றான். நான் இன்னும் பார்க்கல மேடம். எப்படி இருந்தது மேடம்? லாரா என்டர்பிரைஸை பற்றியும் நமக்கு இருக்கும் சில பிரச்சனைகளை பற்றியும் நீ அதில் சொல்லியிருந்தேன். அவன் முகம் கருத்து அது அந்த ரிப்போர்ட்ரு நான் சொன்னது சிலதை தப்பாக எழுதியிருக்கலாம். ரைட், நீ வேலையிலிருந்து நின்றுக்கொள். ஏன் நீ வேலையில் சேர்ந்தபோது யாருக்கும் இந்த பேட்டியும் கொடுப்பதில்லை என்று எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறாய். யார் என் வேலையை பார்ப்பாங்க? அதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்தாய் விட்டது, நீ போகலாம் என்றால் லாரா. தொடரும்.